மர்மோளே, ஏமா மர்மோளே, எத்தை வாங்கத்தை உள்ள வாங்க. ஏண்டி மணி எத்தனாச்சு? இன்னும் சமயக்கட்டுல ஆளை காணுமேனு பார்த்தா நீ என்னடனா ரூமுக்குள்ள நல்லா போத்திக்கிட்டு படுத்திருக்கா. ஒரு குடும்ப பிள்ளை இவ்வளவு நேரம் உறங்குனா குடும்பம் வழங்குமா? எத்தை காலையில இருந்து ஒரே தலைவலியா இருக்கத்தே. என்னால எழும்பி வேலையே செய்ய முடியல, எழும்பவே முடியலத்தே. அதான் படுத்திருக்கேன். அச்சச்சோ, அப்படியா மருமோளே? இதை முதல்ல சொல்லியிருக்கப்படாதா? நான் சூடா ஒரு கப்பு காப்பியை போட்டு கொண்டு தந்திருப்பேனே. இல்லத்தே, பரவாயில்ல இருக்கட்டும். நான் வேணா ஒரு கப்பு வெண்ணி போட்டு கொண்டு வரட்டா? குடிச்சியன்னா கொஞ்சம் தலைக்கு இதமா இருக்கும். இல்ல வேண்டாத்தே, பரவாயில்ல. என்னது பரவாயில்லையா? வாங்கிட்ட இப்படியெல்லாம் கடந்து கேட்டு கொஞ்சிட்டு கிடப்பேன்னு நினைச்சியோ? எழும்பி போய் சீக்கிரம் காப்பியை போட்டுடி. தலைவலி நீ படுத்து கிடக்கா. சும்மா ஒரு நாளைக்கு 50 நேரம் தலைவலி வந்துடும். இன்னும் 5 நிமிஷத்துல காப்பியை போட்டு கொண்டு வந்திருக்கணும். அரை மணி நேரத்துக்குள்ள காலையில சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருக்கணும் பாத்துக்க. இல்லைன்னா நடக்கதே வேற. ஏத்தே, எல்லா நாளும் நான் உங்களுக்கு சமையல் பண்ணி தந்துட்டு தானே இருக்கேன். வேலை விலைக்கு காப்பி சாப்பாடெல்லாம் தந்துக்கிட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் தலைவலின்னு படுத்திருக்கேன். ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க ஒரு கப்பு காப்பியை போட்டு குடிக்கலாம்லாத்தே. இன்னைக்கும் போட்டு ஏண்டே வேலை சொல்றீங்களாத்தே? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நியாயம் அநியாயம் எல்லாம் சாப்பாடு விஷயத்துல எல்லாம் பார்த்துட்டு கிடக்க முடியாது. நானும் உன்னை மாதிரி மருமலா இருந்து வந்தவரா. என் மாமியார்கிட்ட இப்படியெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. காய்ச்சல்னாலும் தலைவலினாலும் எதுனாலும் நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு கிடக்காம எழுப்பி போய் வேலையை பாரு. எத்தே, உண்மையை சொன்னா உங்களுக்கு சாக்கு போக்கு சொல்ல மாதிரியா இருக்கு. நான் என்ன வேலை செய்யப்படானே வேணும்னே சொல்லுவேன். தலைவலி தாங்க முடியலத்தே, அதனால தானே சொல்லுவேன். போ போ, எழுப்பி போய் ஒரு கப்பு காப்பியை சூடா போட்டு குடி. தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். எனக்கு ஒரு கப்பு காப்பியை போட்டு கொண்டா. அரை மணி நேரத்துக்குள்ள சாப்பாடை ரெடி பண்ணிடு. தலைவலி ஆமல தலைவலி. தலை வலிக்கிற மாதிரி அப்படியே நடிச்சு எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிடலான்னு பாக்குது. விட்டு வேணாண்ணா. தலைவலின்னு சொன்னா கூட நம்மளை விட மாட்டேங்க அவளே. நம்ம அம்மா கிட்ட லேசா தலைவலின்னு சொன்னா போதும், உடனே என்னாச்சு மூளை ஏதாச்சும் மூளைன்னு பதறி போயிடுவாங்க. ஆனா இங்க தலைவலின்னு படுத்து கிடந்தா நடிச்சிட்டு கிடக்கான்னு சொல்லி எல்லா வேலையும் என் தலையில கட்டிடுவான்னு சொல்லி எழும்பி வேலையை பாருங்க. அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்க. அவ மருமோன்னா இப்படி அடிமையா தான் இருக்கணும் போல. என்ன காப்பியை போட்டாச்சா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது ஒரு கப்பு காப்பிக்கு? எத்தை போட்டாச்சத்தை, நீங்க போய் ஹாலில் உட்காருங்க, நான் கொண்டாறேன். வேண்டாம் வேண்டாம், காப்பியை தான் நானே கொண்டு போறேன். உனக்கு அடுத்தது சமையல்லாம் பண்ணணும்ல, எல்லா வேலையும் நீ இங்க இருந்தே பாரு. சமையல்லாம் முடிக்காம சமையல் கட்ட விட்டு வெளியில வரப்படாது இன்னைக்கு. சரிங்க எத்தை. எத்தை இந்தாங்க காப்பி. கொண்டா கொண்டா. அப்படியே நீ ஒரு கப்பு காப்பியை போட்டு குடி, தலைவலியெல்லாம் பறந்து போயிடும். காப்பியை போட்டு குடிச்சிட்டு மச நிக்காம சீக்கிரம் சமையல் வேலையெல்லாம் பாரு. சமையல்லாம் முடிச்சிட்டு இன்னும் நிறைய வேலை கிடக்கு. அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்லுவேன். வீட்டுல 1000 வேலை கிடக்கு. இதுல தலைவலின்னு சொல்லி படுத்துக்கிட்டா வீட்டுல உள்ள வேலையெல்லாம் யாரு செய்யுது? சமையல் வேலை முடிச்சிட்டு இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லாவுலே. இன்னைக்கு வேற தலைவலி ஓவரா இருக்குவே. என்ன செய்யறதுக்குன்னே தெரியல. எப்படிதான் இன்னைக்கு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க போறேனோ. எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் எடுக்கணும்னே தோணும். தலைவலி எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கு. என்ன பண்ண, எல்லாம் என் தலையெழுத்து. எத்தே, சமையல் வேலை முடிஞ்சு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. கொண்டு வரட்டா? சாப்பிடுறீங்களா? சரி சரி, முடிச்சிட்டியா? எடுத்துட்டு வா, சாப்பிடுவேன். வயிறு வேற நல்லா பசிச்சுட்டே இருக்கு, சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஆமா, நீ காப்பி போட்டு குடிச்சியா? தலைவலியெல்லாம் இப்போ பரவாயில்லையா? காப்பி போட்டு குடிச்சேத்தை, தலைவலி ஒன்றும் சரியாவல, அப்படியே தான் இருக்கு. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் நினைச்சிட்டு இருக்காத. தலைவலியெல்லாம் சரியா போயிடும். முதல்ல எனக்கு சாப்பாடை போட்டு கொண்டு வா. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு செம்மடி துணி கிடக்கு. ஒரு துணி கூட துவைக்கல. துணி துவைச்சி 1 வாரம் ஆச்சு. எல்லா துணியும் எடுத்து வாஷிங் மிஷினில் போடு. வாஷிங் மிஷினில் போட்டு துணியெல்லாம் துவைச்சி முடிச்ச உடனே எடுத்து காய போட்டு காஞ்ச உடனே எடுத்து மடித்து அயன் பண்ணி வைக்கணும் பார்த்துக்க. அப்படியே சீக்கிரம் மதியம் சமையலுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கெல்லாம் சாப்பாடை ரெடி பண்ணி வச்சிரு. சீக்கிரமாக 2 பேரும் சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு மேலே ரேஷன் கடைக்கு போகணும். இன்னைக்கு ரேஷனில் அரிசி பருப்பெல்லாம் கொடுக்கானா. லேட்டாக போனால் அப்புறம் ஒன்றும் கிடைக்காது. அதனால இன்னைக்கே எல்லாத்தையும் வாங்கிடணும். சீக்கிரம் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடியாயிரு. சரிங்க தே. டார்லிங் டார்லிங், என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, சமையல் பண்ணிட்டு இருக்கறியா? என்னங்க வந்துட்டீங்களா? உங்களுக்காண்டி தான் காத்திருந்தேன். நீங்க எப்ப வருவீனி? ஏமா, என்னாச்சு? காலையில இருந்தே ஒரே தலைவலியா இருக்குங்க. என்னன்னு தெரியல. தலை நல்லா வலிக்கும். எந்த வேலையுமே ஒழுங்கா செய்ய முடியல. ரெஸ்ட் எடுக்கலான்னு போனாலும் உங்க அம்மா ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்க. அவ எல்லா வேலையும் என் தலையிலே கட்டுக்காவ. தினமும் எல்லா வேலையும் நான் தானே செய்வேன். இன்னைக்கு கொஞ்சம் தலைவலிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்களேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது. எந்த தலைவலியா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ தான் எல்லா வேலையும் இந்த வீட்டில் செய்யணும் அப்படிங்காவ. கேட்டா நானும் உன்னை மாதிரி மருமூளா இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அதனால சாக்கு போக்கு சொல்லிட்டு எல்லாம் இருக்காதான்னு சொல்லுகாவ.
நான் வேலை செய்ய மடிச்செல்லாம் ஒன்றும் சாக்கு போக்க சொல்லலைங்க. உண்மையிலேயே தலைவலி என்னால் தாங்க முடியலை, அதனால தான் சொன்னேன். உடம்பு சரியில்லாதனால தானே நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கேன்னு சொல்லேன். இன்னைக்கு ஒரு நாள் கூட அவியலால் ஒரு கப்பு காப்பியை போட்டு குடிக்க முடியாதாங்க. காப்பியும் போட்டு கொடுத்துட்டேங்க, டிஃபனும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்குள்ள ஒரு சமடு துணி அள்ளி போட்டிருக்காவ. எல்லாத்தையும் துவச்சி காய போட்டு அயன் பண்ணி மடிச்சு வைக்கணுமா. இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு 12 மணிக்குள்ள மதிய சாப்பாடையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மதியானத்துக்கு மேலே ரேஷன் கடைக்கு வேற போகணும்னு சொல்லுகாவ. தலைவலிக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கேன்னு கேட்ட பிறக்கும் எல்லா வேலையும் என் தலையிலேயே வேணும்னே கெட்டுக்காவ. நீங்களாச்சும் உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். தலைவலிக்குன்னு சொன்னல, ஒரு கப்பு காப்பி போட்டு குடிச்சா சரியா போயிருமா? காப்பி போட்டு குடிச்சியா? ஆமாங்க, காப்பியை போட்டு குடிச்சேன். காப்பி போட்டு குடிச்சாலாம் வேணும்னா இன்னொரு காப்பியும் போட்டு குடி, தலைவலி சரியா போயிடும். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன வேலையெல்லாம் சொல்லுகாவளோ எல்லா வேலையும் செஞ்சிரு. அப்போதான் எங்க அம்மா கோவப்படாம இருப்பாவ. சரி சரி, உனக்கு நிறைய வேலை இருக்கும், நீ வேலையை பாரு. நான் ரூம்ல போய் இருக்கேன். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காம எங்க அம்மா மனசு கோணாம நடந்துக்க என்ன? இந்த வீட்டில் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையா? அத்தை என்னடான்னா தலைவலின்னு சொன்ன பிறக்கும் விடாம துரத்தி துரத்தி வேலை வாங்காவ. இந்த மனுஷனாவது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார்னு எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னா அம்மா மனசு காணாம நடந்துக்கன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த வீட்டில் நம்ம ஃபீலிங்ஸை யாரு தான் புரிஞ்சுக்க போறாவளோ? இனிமே யாருக்கிட்டையும் பேசி பிரயோஜனமே இல்லை. பேசாம நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அம்மா வீட்டுக்கு போனாதான் நிம்மதியா இருக்க முடியும். நம்ம 2-3 நாள் வீட்டில் இல்லாம இருந்தாதான் இவளுக்கு என்னோட அருமை எல்லாம் தெரியும். அம்மா தலைவலிக்குவே தலைவலிக்கு.